இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது ஆண்டவர் நம்ம முந்தின வசனத்திலே நாம பார்க்கிறோம், அந்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்ட அந்த யூதர்கள் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லலாம் என்று சொல்லி கேட்கிறார்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உபதேசிக்கிறார். அப்பொழுது அதை கேட்ட யூதர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் நாங்கள் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, எங்களை எப்படி நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லலாம் என்று சொல்லி அந்த யூதர்கள் அன்றைக்கு ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இன்றைக்கு நம்ம அறிந்தோ அறியாமலோ அநேக அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு நம்ம ஒரு அடிமையாக இருக்கிறோம் என்று புரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். நாம் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு பொருளுக்கு ஏதோ ஒன்றுக்கு நாம் அடிமையா இருக்கிறதை என்று காண்கிறோம். சிலர் நல்ல பழக்க வழக்கத்திலே இருப்பார்கள், சிலருடைய பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள், அதற்கு அடிமைப்பட்டு இருப்பார்கள். போதைக்கும் இன்னும் பல்வேறு இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிற மக்கள் உண்டு. ஆனா அவங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. நாம் பாவம் செய்கிறோம், நம்ம பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோம் என்கிற உணர்வு இல்லாதபடி அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. அன்றைக்கு யூதர்கள் கேட்டது போல, நாங்கள் யாருக்கும் நாங்கள் அடிமைகள் கிடையாது, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு சொன்னது போல இன்றைக்கு அந்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. இன்றைக்கு ஒருவர் நான் ஒரு பாவி, நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி யார் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, பலவீனங்களில் இருந்து, இன்னும் தரித்திரத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவன். வெறும் பாவத்திலிருந்து மட்டும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கவில்லை. சாபங்கள், தரித்திரங்கள், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற தரித்திரங்கள், சிலர் வாழ்க்கையில சந்ததியாய் தரித்திரம் வந்துகிட்டே இருக்கும், கடன் பிரச்சனை, இப்படிப்பட்ட சாபத்தில் இருந்து, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி அடிமைத்தனத்தில் இருந்து அவர் நம்மை மீட்டெடுத்தார். நாம் கூட பல்வேறு அடிமைத்தனத்தில் இருக்கிற நாம ஒருவேளை விடுதலை பெற வேண்டும் என்று சிலர் விரும்பியும் அவர்களால முடியாமல் இருக்கலாம். ஆண்டவரிடத்திலே வருகிற பொழுது, ஆண்டவரே எனக்கு அந்த விடுதலையின் வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீக்ரோகளை வைத்து அடிமை வியாபாரம் செய்யப்பட்ட அந்த காலம், அப்பொழுது பல நீக்ரோக்களை அடிமைகளாக வைத்து வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது இந்த அடிமை வியாபாரத்தை அவர் முற்றிலும் ஒழித்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே டேக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் பெண்ணை அந்த சந்தையிலே, அடிமை வியாபார சந்தையிலே வியாபார பொருளாக நிறுத்தி இருந்தார்கள். ஆனால் அவளோ பார்ப்பதற்கு ஒல்லியாக, மிகவும் பலவீனமாக, விரும்பத்தகாத ஒரு தோற்றத்திலே இருந்தாள். அவளை ஏலம் எடுக்க யாரும் முன்வரவில்லை. அந்த ஏலம் முடிந்த உடனே பழையபடி அவள் கோட்டைக்குள்ளே கொண்டு போகப்படுவாள். மறுபடி அடுத்த வாரம் அந்த ஏலம் ஆரம்பிக்கிற பொழுது அவளை அங்கே நிறுத்தி இருப்பார்கள். அந்த வெயிலிலே அவள் ஒரு பலவீனமானவளாக, ஒல்லியாக, ஒரு காய்ந்த தோற்றமுடையவளாக இருந்தாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் அந்த ஏலம், அவள் அங்கு வருகிற மக்கள் ஒவ்வொருவருடைய முகத்தையும் ஏக்கத்தோடு பார்ப்பாளாம். யாராவது என்னை விலை கொடுத்து வாங்க மாட்டார்களா? யாராவது என்னை இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு செல்ல மாட்டார்களா என்று சொல்லி அங்கு வருகிற ஒவ்வொருவருடைய முகத்தையும் ஏக்கத்தோடு பார்ப்பாளாம். இப்படி சூழ்நிலையிலே ஏலம் முடிகிற தருணத்திலே ஒரு வயதான ஒரு வெள்ளைக்கார மனிதர் அங்கே வேகமாக வந்து அவளை ஏலம் எடுத்து சென்றாராம். அவர் சொன்னாராம், மகளே, இனி நீ அடிமை அல்ல, நான் உனக்கு விலை கிரயத்தை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டேன், இனி நீ அடிமை அல்ல, நீ என்னுடைய சொந்த மகள், நான் என்னுடைய மகள் நீ என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்று தன்னுடைய பிள்ளைகளோடு அவளை வளர்த்து அவளை ஒரு நல்ல ஆலயத்திற்கு அழைத்து சென்று அவள்
ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியையாக மாறி ஊழியம் செய்தாள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஆம், ஆண்டவரும் நம் ஒவ்வொருவரையும் அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, நோயிலிருந்து விடுதலை இல்லையே, என் பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொன்னார். ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஆம், இன்றைக்கு எத்தனையோ பேர் பலவீனம் யாரை கேட்டாலும் எனக்கு பலவீனம், நோய் என்று சொல்லுகிறதே நாம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்க முடியும். நம்முடைய தரித்திரத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அடிமைப்பட்டு தரித்திரப்பட்டு நமக்கு எவ்வளவோ சந்ததியாக தரித்திரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அநேகர். ஆம், ஆண்டவரிடத்திலே விடுதலையை கேட்போம். எங்கள் நிமித்தம் நீர் தரித்திரர் ஆனீரே ஆண்டவரே, இந்த தரித்திரத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஐஸ்வர்ய சம்பன்னராக நீர் எங்களை மாற்றுகிற தேவன். கர்த்தர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவரே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எங்களையும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிற தேவன். இந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே கேட்கிற பொழுது ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். இன்னும் கூட பாவ பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள், எத்தனையோ அருவருப்புகள், இன்றைக்கு செல்போன்ல உலகமே இன்றைக்கு அடிமையா இருக்கிறதே நாம பார்க்கிறோம். கண்கள் இருந்தும் காணாதவர்களாக, காதுகள் இருந்தும் கேளாதவர்களாக செல்போனுக்கும் இன்னும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையா இருக்கிற மக்களை நாம பார்க்கிறோம். அவர்கள் உணரும் பொழுது எனக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாமும் கூட அந்த காலை வேளையிலே ஆண்டவரை எங்களுக்கும் ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே சுவாமி. எத்தனையோ விதங்களில் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் உம்முடைய விடுதலையை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தரித்திரத்திலிருந்து விடுதலை தாரும், பலவீனத்திலிருந்து விடுதலையை தாரும். இன்னும் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து, பல்வேறு தீய பழக்க வழக்கங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். தேவகுமாரன் ஆகிய இயேசு எங்களை விடுதலையாக்கும் பொழுது எங்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை